மண் சரிவால் தடைப்பட்டிருந்த மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் துவங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் யுனெஸ்கோ அறிவித்திருக்கும் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் கடந்த ஒரு மாத காலமாக மக்களின் பயன்பாட்டில் இல்லை. ஏனென்றால் மலைப்பகுதியிலே பயணிக்கக்கூடிய இந்த ரயில் பாதையில் ஏற்பட்டிருந்த மண் சரிவு காரணமாக அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டி வந்த நிலையிலே மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக பயணிக்கக்கூடிய அந்த மலை ரயிலின் வழித்தடத்தில் ஏராளமான இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதே போல பெரிய பெரிய பாறாங்கற்கள் மற்றும் பெரிய அளவிலான மரங்கள் தண்டவாளத்தில் விழுந்து தண்டவாளத்தை மேல் விழுந்து சேதப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் அந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டு வந்தார்கள். எனினுமே கடந்த 8ஆம் தேதி ரயில் மீண்டும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழலிலே அன்று கிளம்பிய மலை ரயிலானது அடர்லி அருகே சென்ற பொழுது மீண்டும் அங்கே மண் சரிவு ஏற்பட்டு தண்டவாளத்தில் பாதை அடைக்கப்பட்டிருந்தது. எனவே மீண்டும் மலை ரயில் மேட்டுப்பாளையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனிடையே தான் தொடர்ச்சியாக முழு நேர பணியில் இயங்கிய ரயில்வே ஊழியர்கள் ஒரு மாத காலமாக தொடர்ந்து பணி செய்து அந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டார்கள். இதனால் உதகை செல்லக்கூடிய மலை ரயிலில் பயணம் செய்ய மிகவும் ஆர்வம் காட்டியிருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே தான் நேற்று தென்னக ரயில்வே அறிவித்திருந்த செய்திக்குறிப்பிலே முழுவதுமாக மலை ரயில் பாதை சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இன்று முதல் மீண்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியாக உதகைக்கு மலை ரயில் சேவை இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் புறப்பட்டு சென்றது. சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த பயணத்தை தொடங்கியுள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.